செம்மணி மனித புதைகுழி அகழ்வானது இரண்டாவது கட்டமாக 17வது நாள் அகழ்வு பணியானது இன்று முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழி இடத்தில் இன்று மொத்தம் 8 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டன. எச்சங்களில் 6 முதல் 7 வரை சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஒரு குழந்தைகள் அருந்தும் பால் பூச்சி மற்றும் சில ஆடையை ஒத்த துணிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இன்றைய கண்டுபிடிப்புகளுடன் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கையானது 80ஆக உயர்ந்துள்ளது. இவற்றில் 65 எலும்புக்கூடுகள் ஏற்கனவே முழுமையாக தோண்டி எடுக்கப்பட்டன. இன்று சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கானது 17ஆம் நாள் அகழ்வு பணி 2ஆம் கட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் 65ஆக காணப்படுகின்றது.
நேற்று 7 மண்டையோட்டு தொகுதிகளும் இன்று 8 மண்டையோட்டு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 15 மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இவை தொடர்ந்து நாளைக்கு அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கும். இதே நேரத்தில் யாழ் மாவட்ட சட்டத்தரணிகளும் சுழற்சி முறையில் கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏலவே குறிப்பிட்டது போல பங்கு பெற்றினர்களும் அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டு இந்த அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளை அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெறும். சிறுவர்களுடைய சந்தேகிக்கப்படும் 80 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இன்றைக்கு சிறுவர்கள் என்று சொல்லப்படுகின்ற எங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு 6-7 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை பிரிவினர் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், பீடாதிபதி போன்றவர்களும் இந்த அகழ்வு பணிக்கு விஜயம் செய்தார்கள். அத்துடன் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களும் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டார்கள். சோகோ போலீசார், ராஜ் சோமதேவாவின் குழுவினர், வைத்தியர்கள் 4 பேர் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டுக்கிறோம். மொத்தமாக இந்த குழு தொடர்ந்து இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் 80 தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதா? இல்லை, இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. ஏதாவது தடைய பொருட்கள் மீட்கப்பட்டது? தடைய பொருட்கள் மீட்கப்படையில் எங்களோட கண்ணுக்கு அவ்வாறான தெரியுது. நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவ்வாறு தெரியுது. நாங்கள் அகழ்ந்தெடுத்த அப்புறம் நாளைக்கு என்னென்று பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.